ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பேக் ப்ளவுஸில் எப்படி வந்து அளவெடுக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸில் பேக் சைடில் என்னென்ன அளவெடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக்கோட ஹைட்டு, பேக்கோட நெக்கு, ஷோல்ட்ரு, ஆம்ஹோல் ஹைட்டு, ஆம்ஹோல் ரவுண்டு, செஸ்ட்டு, பேக் வெயிஸ்ட் அதாவது பின்பக்க இடுப்பு. இது எல்லாமே நம்ம வந்து ஷார்ட்டாக தான் எழுதியிருக்கோம். அதாவது பிஹெச் பிஎன்ஹெச் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கிறோம். இதை நீங்கள் வந்து ஸ்லோ மோஷனில் வச்சு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் வந்து பேக் ஹைட்டு எப்படி நான் அளவெடுக்கிறதுன்னு டேப் வச்சு காட்டுறேன். பாருங்கள், டேப் வச்சு இப்படி மெதுவாக ஸ்லோவாக நல்லா ப்ளவுஸை தேய்ச்சி விட்டு எடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 14.5 வருது இந்த ப்ளவுஸில். சரிங்க. நெக்ஸ்ட்டு பேக் நெக்கு ஹைட்டு பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட ஷோல்டர்லேருந்து வச்சு நெக்கோட எண்டு முடியுது பார்த்திங்களா, அது வரைக்கும் வைக்கணும். இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா 9.5 வருது. அதை அப்படியே எழுதிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் எழுதி வச்சுட்டு அப்புறம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படியே ப்ளவுஸை தூக்கி போட்டு அளந்து வெட்டினீங்கன்னா அது எல்லாருக்குமே கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. சரிங்களா. இப்போ வந்து நெக்கோட அளவு எடுக்கலாம். நெக்கு மேக்ஸிமம் எல்லாருக்குமே, அதாவது மீடியமாக இருக்க எல்லாருக்குமே நீங்கள் 3 வச்சுக்கலாம். இது பாருங்கள், சென்டரில் மார்க் பண்ணி இந்த ஷோல்டர் வரைக்கும் இதில் 3 வருது. மீடியமாக இருக்க எல்லாருக்குமே நீங்கள் 3 வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒல்லியாக இருக்காங்கன்னா 2, 2.25, கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்கன்னா 3 வரைக்கும் வைக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், ஷோல்ட்ரு வந்து இதில் நமக்கு 2.5 வருது. இந்த ஸ்டார்டிங்லேருந்து நெக்ஸ்ட்டு வந்து ஆம்ஹோல் ஹைட்டு பாருங்கள், ஷோல்டரோட மேலே ஸ்டார்டிங்லேருந்து கீழே அந்த ரவுண்டு முடியுது பார்த்திங்களா, அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து 5.5 வருது. இந்த மாதிரி தான் நீங்கள் அளவு எடுக்கணும். இப்படி நீங்கள் அளவெடுத்து எழுதி இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் வரும். நீங்கள் ப்ளவுஸ் தூக்கி அப்படியே போடும்போது அது கரெக்டாக வருமானு சொல்ல முடியாது. அது ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து நீங்கள் அளவு எடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஏதாவது கூட்டியோ குறைக்கும் போது நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோங்கிறது நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியும். இப்போ 8 எடுத்துருக்கோம், அப்போ கூட்டணும்னா 8.5 எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ இதில் பாருங்கள், ஆம்ஹோல் ரவுண்டு நான் எப்படி எடுக்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். அது 8.5. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து செஸ்ட்டோட அளவு பாருங்கள். இந்த ஆம்ஹோல், அதாவது இந்த அக்குள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஆம்ஹோல்லேருந்து ப்ளவுஸை நல்லா தேய்ச்சி விட்டு இந்த ஆம்ஹோல் ரவுண்ட், அதாவது இந்த அக்குள்னு இந்த அக்குள் வரைக்கும் நல்லா தேய்ச்சி விட்டு டேப்பை போட்டிங்கன்னா நமக்கு அதோட அளவு கிடைக்கும். இதில் வந்து 21 வருது. நம்ம அதை 21 அப்படியே எழுதிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒன்று பார்த்திங்கன்னா பேக் வெயிஸ்ட், அதாவது இந்த பின்பக்க இடுப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது எப்படின்னா ப்ளவுஸ் நல்லா இந்த மாதிரி விரித்து போட்டு இந்த கடைசிக்கும் நல்லா தேய்ச்சி விட்டு அளவு எடுக்கணும். அளவு எடுத்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா 17.5 வருது. இந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்து கட் பண்ணும்போது நம்மளோட கட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா. இப்போ நம்ம அளவு எடுத்தாச்சு. பாருங்கள், பின்பக்க இடுப்பு பாருங்கள், நல்லா விரித்து போட்டு கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த கடைசிக்கும் அந்த கடைசி. ஓகே, நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இன்றைக்கி பார்த்துடலாம். இப்போ நம்ம அளவு நோட்டில் எழுதி வச்சாச்சு. இப்போ அதை பார்த்து நம்ம வந்து எப்படி ப்ளவுஸை கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு சார்ட் எடுத்து போட்டுக்கோங்க. மடிப்பு பக்கம் உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு 2 இன்ச்சு வைங்க ஃபஸ்ட்டு. இந்த 2 இன்ச் எதுக்காகனா, சும்மா நம்ம எக்ஸ்ட்ரா இதை விடுறோம். பேக்கில் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ளவுஸ் எடுத்து பாருங்கள், அதை மடிச்சிருக்கோம். அதனால் அது எதுக்குன்னா அது நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ அந்த 2 இன்ச் கோட்லேருந்து நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, பேக்கோட ஹைட்டு அதை வந்து வைக்கிறோம். அது எவ்வளோன்னா 14.5 வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம ஸ்டிச்சிங் பர்பஸ்க்காக எக்ஸ்ட்ராவாக நம்ம தையலுக்காக விடுறோம். ஃபஸ்ட்டு வந்து 14.5 அதை ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்து 1/2 இன்ச்சு வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இது வந்து ஃபஸ்ட்டு போட கோடு வந்து பேக்கோட ஹைட்டு, அந்த 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா. இது நம்மளாம் விடுறதா, நம்ம வந்து தையலுக்காக விடுறது. நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக் எவ்வளோன்னு பார்க்கலாம். நெக் வந்து 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே விடுறோம். நெக் வந்து 3 இன்ச்சு வச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு வந்து தையலுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா இங்கே போய் விட்டுறோம். தையலுக்கு விடாமல் நம்ம அப்படியே கட் பண்ணிட்டோன்னா அந்த 1/4 இன்ச்சு சுருங்கி நமக்கு நெக் கம்மியாக போயிடும். அதனால் நம்ம 1/4 இன்ச்சு தையலுக்கு எக்ஸ்ட்ரா உள்ளே விடுறோம். அடுத்து வந்து ஷோல்டர், எஸ்ஹெச்னா ஷோல்டர், அதாவது நம்ம ஷோல்டர் எவ்வளோன்னா 2.5. ஃபஸ்ட்டு நம்ம 3 இன்ச்சு வச்சோம் இல்லைங்களா நெக்குக்கு, அதிலிருந்து 2.5 இன்ச்சு வைக்கணும்.
ஷோல்டர் எவ்வளவோ அவ்வளோ 2.5 இன்ச்சு வச்சுருக்கோமா, 2.5 எழுதிக்கோங்க. அதையே அதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா. 1/4 இன்ச் ஒரு புள்ளி எதுக்குன்னா, நம்ம வந்து ஓவர்லாக் போடுவோம், அப்போ கொஞ்சம் துணி பத்தாதுங்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி நம்ம எக்ஸ்ட்ரா விடுறோம். நீ பாருங்கள், எக்ஸ்ட்ரா தான் நான் விட்டுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம பேக்கோட நெக்கு ஹைட்டு, நம்ம நெக்கு எவ்வளோ லென்த்துக்கு நமக்கு வேணுமோ அவ்வளோ விட்டுக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல, அந்த கோட்டிலேருந்து தான் நம்ம நெக்குக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த கோட்டிலேருந்து தான் நம்ம வந்து பேக்கோட நெக்கு ஹைட்டை அளக்கணும். இந்த ப்ளவுஸில் பேக்கோட நெக் ஹைட்டு 9.5. அந்த 9.5 அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் எடுத்து அதை அந்த கோடு 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல, அந்த கோட்டில் தான் போடணும். சரியான அளவு, அதாவது 3 இன்ச்சு கோட்டில் போடக்கூடாது. இப்போ இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்படி பாக்ஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த நெக்கு வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஆம்ஹோல் ஹைட்டு. ஆம்ஹோல் ஹைட்டு இந்த ப்ளவுஸில் 5.5 வருது. அது வந்து நம்ம ஷோல்டருக்கு எக்ஸ்ட்ரா விட்டோம்ல அந்த பக்கம், அதிலேருந்து அந்த 5.5 நம்ம மார்க் பண்ணணும். 5.5 மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு நீட்டாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அந்த பாக்ஸ் போட்டிங்கன்னா தான் நமக்கு வந்து அந்த கர்வ் வரைகிறதுக்கு, அந்த ரவுண்டு வரைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போ கோடு போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம செஸ்ட்டோட அளவு எவ்வளோன்னு பார்க்குறோம். செஸ்ட்டோட அளவு இந்த ப்ளவுஸில் 21. 21ல் பாதி எவ்வளோ அதை தான் வைக்கணும். 21ல் பாதி 10.5. அந்த 10.5 நம்ம இங்கே வைக்கிறோம். நம்ம ஆம்கோல் ஹைட்டு வரைஞ்சோம் இல்லைங்களா, அந்த கூட்டுக்கு நேராக இங்கே ஸ்டார்டிங்லேருந்து 10.5 பாருங்கள். 10.5 அந்த கோட்டுக்கு நேராக அந்த 10.5 வச்சுட்டு ஒரு 1.5 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டிச்சிங் பர்பஸ்க்காக தான் நம்ம எக்ஸ்ட்ரா பிரித்து விடுவோம்ல, ஒரு 3 தையல் போட்டு கொஞ்சம் உடம்பு வந்துருச்சுன்னா பிரித்து விடுவோம்ல, அந்த தையலுக்காக தான் அந்த 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விடுறோம் அந்த பக்கம். இதை வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்படி பாக்ஸ் போட்டு போடும்போது நமக்கு அது இந்த பெண்டு வரைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டில் நம்ம பேக் வேஸ்ட்டு 17.5, அதில் பாதி எடுத்துக்கோங்க. 17.5 பாதி நம்ம 8.75 வச்சுக்கலாம். எவ்வளோ வருதோ அதில் பாதி. இந்த ப்ளவுஸில் 17.5 வருது, உங்கள் ப்ளவுஸில் எவ்வளோ வருதோ அதில் பாதி வச்சுக்கோங்க. இப்போ இதில் பாதி 8.75. இந்த 8.75 இந்த நம்ம 2 இன்ச்சு கோடு போட்டோம்ல, அந்த கோட்டில் வச்சுட்டு அதிலேருந்து 1 இன்ச்சு வந்து நம்ம வந்து பேக் டாட் பிடிக்கிறதுக்கு, மறுபடியும் 1.5 இன்ச்சு எப்பவும் போல் எக்ஸ்ட்ரா தையலுக்கு. இந்த 1 இன்ச்சு நீங்கள் எதுக்குன்னு குழம்புவீங்க, இது வந்து பேக்கில் வந்து நம்ம டாட் பிடிப்போம். 1/2 இன்ச்சு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு டாட் பிடிப்போம். அதுக்காக நம்ம இங்கே விடுறோம். அது இந்த 1.5 இன்ச்சு வந்து எப்பவும் போல் நமக்கு பிரித்து விடுறதுக்காக, தையல் 3 தையல் போட்டு பிரித்து விடுவோம்ல ப்ளவுஸில் உள்ளே பாருங்கள், 3 தையல் இருக்கும் எக்ஸ்ட்ரா பிரித்து விட்றதுக்கு. அதுக்காக தான் இந்த கேப்பு. இப்போ நம்ம அந்த லாஸ்ட்டையும் இந்த லாஸ்ட்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது மேலே செஸ்ட்டோட இந்த லாஸ்ட்டையும் இங்கே கீழே நம்ம இடுப்பு, பின்பக்க இடுப்பு, பேக் வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது 2ஐயும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அது நேராக இப்படி அது நேராக கோடு போட்டால் நம்ம இந்த இடத்துல தான் வந்து மடிச்சடிக்கணும்னு நமக்கு தெரியாது. அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக கிராஸாக இழுத்து விட்றோம், அவ்வளோதான். இப்போது இந்த நமக்கு வந்து ஆம்ஹோல் ரவுண்டு இது தான் இருக்கிறதுலே வந்து நமக்கு கரெக்டாக வரணும். இது வந்துச்சுன்னா தான் ப்ளவுஸ் கரெக்டாக நமக்கு வரும். இப்போ இந்த ஆம்ஹோல் ரவுண்டு நம்ம எந்த இடத்துலனா பாருங்கள், இங்கே ஒரு பாக்ஸ் இப்படி போட்டிருக்கோமா, செஸ்ட் இங்கே போட்டிருக்கோம், மேலே ஆம்ஹோல் ஹைட் போட்டிருக்கோம். இந்த இடத்துல நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு போடுறோம். ஆம்ஹோல் ரவுண்டு எவ்வளோ, இது ஒரு 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க, சரியா? சும்மா இது ஒரு அப்ராக்சிமேட், நம்ம அது சும்மா ஒரு கணக்குக்காக ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதில் நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதெல்லாமே நம்ம சும்மா அப்படியே எடுத்து வரைஞ்சிட்டோன்னா, நம்ம இப்போ கோலத்தில் நம்ம அப்படியே கோலம் போடுறதுக்கும் புள்ளி வச்சு கோலம் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. புள்ளி வைக்கும்போது கொஞ்சம் எல்லாம் அப்படியே கரெக்டாக வரும். அதுக்காக அந்த மாதிரி தான் இது. இப்போ வந்து அங்கங்கே நம்ம அந்த புள்ளியை ஜாயின் பண்ணும்போது நம்மளோட அந்த கோலம் அந்த ஆம்ஹோல் ரவுண்டு நமக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், இது சும்மா எடுத்து நம்ம ரங்கோலி மாதிரி வரைஞ்சோம்னா சில டைமில் தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இந்த நம்ம புள்ளி வச்சு வரைகிற மாதிரி இந்த டாட்க்கும் அந்த டாட்க்கும் நம்ம போய் ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ நமக்கு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம், சரிங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு 8.5 இருக்குது ஆம்ஹோல் ரவுண்டு, நமக்கு 8.5 வேணும்.
ஆனால் இப்போ நம்ம இது வந்து 1/4 இன்ச் ஒரு புள்ளியில் தான் அளக்கணும். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் ஒரு புள்ளி தையலுக்கு விட்டுருக்கோம்ல, அதனால் நம்ம அந்த அளந்து பார்க்குறது கூட அந்த 1/4 இன்ச் ஒரு புள்ளி கேப்பில் தான் அளக்குறோம். அளக்கும்போது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 9.5 வந்துடுது. அப்போ நமக்கு 8.5 தான் வேணும். நமக்கு ஆம்ஹோல் ரவுண்டு 8.5 தான் வேணும். ஆனால் இதில் 9.5 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் பாக்ஸை மேலே தள்ளி ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி போடுங்க. போட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். அந்த கீழே உள்ளது வேண்டாம் நமக்கு, அதை அழிக்க முடியாது, அதனால் அது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், 1.5 இன்ச்சுக்கு இப்படி கோடு போட்டு திரும்ப அந்த ரவுண்டு வரைங்க. இந்த கீழே இருக்க அதையும் அந்த அதையும் மேலே அப்படி போட்டுக்கோங்க. அந்த கோடு அப்படியே மேலே தள்ளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நீங்கள் அதை அளந்து பாருங்கள். 1/4 இன்ச் ஒரு புள்ளி கேப்பில் அளந்து பாருங்கள். 9 வருது. அப்போ நமக்கு தேவை 8.5. அப்போ மறுபடியும் ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி கோடு போடுங்க. கோடு போட்டுட்டு மறுபடியும் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. 1.5 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுட்டு இப்போ நீங்கள் இந்த ரவுண்டுக்கும் அந்த ரவுண்டுக்கும் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். நம்ம இந்த புள்ளி இணைக்கிற மாதிரி தான், கோலம் போடுற மாதிரி தான். இந்த மேலேருந்து கீழே வந்து அந்த சென்டர் டாட்டுக்கும் அதே மாதிரி இந்த 1.5 இன்ச்சு புள்ளியிலேருந்து போய் அந்த சென்டர் டாட்டுக்கும் அதை அப்படியே ஆம்ஹோல் வரைங்க. இப்போ நீங்கள் அளந்து பாருங்கள். அந்த 1/4 இன்ச் ஒரு புள்ளி கேப்பில் தான் டேப் வச்சு அளந்து பார்க்கணும். ஏன்னா நம்ம 1/4 இன்ச் ஒரு புள்ளி தையலுக்காக விட்டுருக்கோம். தையலை பாருங்கள், இப்போ நம்ம கரெக்டாக 8.5 வந்துடுச்சு. இப்போ நமக்கு இந்த ரவுண்டு கரெக்டு. மறுபடியும் ஒரு தடவை அளந்து பாருங்கள். 1/4 இன்ச் ஒரு புள்ளி கேப்பில் அளங்க. அந்த ரவுண்டை ஒட்டி அளந்துடாதீங்க. பாருங்கள், கரெக்டாக நம்ம வைக்கிறோட்ட 8.5 கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டு. இருக்கிறதுலையே ஆம்ஹோல் ரவுண்ட் எடுக்கிறதா ரொம்ப கஷ்டம். அதை கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஆம்ஹோல் ரவுண்டு மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம நெக்குக்கு பாக்ஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, நம்ம நெக்கு எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3/4 இன்ச்சு வச்சுக்குவோம். அதே மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு இந்த கோட்டையும் அந்த கோட்டையும் ஜாயின் பண்ணுறோம். அவ்வளோதான். பாருங்கள், ஜாயின் பண்ணோம்னா நமக்கு நெக் ரவுண்டு கிடச்சிரும். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் ஜாயின் பண்ணியாச்சு, நெக்கும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து நமக்கு கட்டிங் தான். இப்போ ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் நம்ம பார்த்துட்டோம். எப்படி மெஷர் பண்ணுறது, ஒரு ப்ளவுஸ் எடுத்து போட்டு நீங்கள் எந்த ப்ளவுஸ் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம். எடுத்து போட்டு எப்படி மெஷர் பண்ணுறது, அந்த மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு எப்படி நம்ம எப்படி நம்ம மார்க் பண்ணுறது. ஒரு சார்ட் பேப்பர் வச்சுக்கோங்க, மடிப்பு பக்கம் உங்கள் பக்கம் வச்சுக்கோங்க. இப்போது ப்ளவுஸு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளவுஸ் பேக் சைடு மட்டும்தான் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்குறோம், அதை நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். அந்த மார்க்லேருந்து நல்லா ரவுண்டு நம்ம சிசர் வந்து நல்லா பெண்ட் பண்ணி கட் பண்ணணும். அப்போ தான் இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வரும். இப்போ இன்றைக்கி நம்ம ப்ளவுஸோட பேக் சைடு மட்டும்தான் பார்த்துருக்கோம். இன்னும் ஃப்ரண்ட் இருக்குது, ஸ்லீவ் இருக்குது, பட்டி இருக்குது. இது எல்லாமே ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ ஆம்ஹோல் கட் பண்ணுறோம். இது எல்லாமே நம்ம சிசரை பாருங்கள் எப்படி பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. நம்ம நேராக கட் பண்ணிட்டோம்னா அந்த பெண்டு கரெக்டாக வராது. நம்ம கையை பாருங்கள், நல்லா அப்படி வளைச்சி கொடுக்கணும். வளைச்சி கொடுக்கும்போது தான் அந்த பெண்டு நம்ம கரெக்டாக வரும். இந்த லாஸ்ட்டும், அதாவது செஸ்ட்டோட இந்த லாஸ்ட்டும் கீழே பாருங்கள். இந்த லாஸ்ட் நம்ம நேராக கட் பண்ணக்கூடாது. லைட்டாக கட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு தைக்கும்போது இந்த இடத்துல தான் தைக்கணுங்கிறத தெரியணுங்கிறதுக்காக தான் லைட்டாக க்ராஸாக வந்திருக்கு. பாருங்கள், ப்ளவுஸோட பேக் சைடு நமக்கு கிடச்சிருச்சு. ப்ளவுஸோட பேக் சைடு மட்டும்தான் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இன்னும் அடுத்தடுத்து நிறைய இருக்குது. எல்லாம் ஈஸியாக எப்படி நல்லா மார்க் பண்ணி அக்யூரேட்டாக எப்படி நம்ம கட் பண்ணுறது, ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்டேட் கிடைக்கும். அடுத்து வந்து நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து அதை பொறுமையாக கிளியராக சொல்லி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.